ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது கம்பு உளுத்தாப்பம் தான். இது சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஆரோக்கியமும் சுறுசுறுப்பையும் தரும். இது எப்படி நம்ம வீட்டிலையே எளிமையாக இந்த கம்பு உளுத்தப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது நான் கால்படி புழுங்கரிசியும் கால்படி கம்பையும் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அரை சுண்டு அந்த கால்படி இருக்குல்ல, அதுலேயே அரை இது நம்ம உளுந்தோம் 2 ஸ்பூனு வெந்தயத்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சுருக்கேன். இந்த அளக்காலத்தை நான் எடுத்திருக்கேன். இதேமாரி நீங்களும் அளந்துக்கங்க. நீங்கள் டம்ளரால் வேண்டாலும் அளந்துக்கலாம். நீங்கள் டம்ளரால் இருந்தால் ஒரு டம்ளரு புழுங்கரிசியும் 1 டம்ளர் கம்பும் சேர்த்துக்கினேன். அரை டம்ளரு உளுந்து 2 ஸ்பூனு வெந்தயம் இதை சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். கிரைண்டரில் தான் அரைக்கணும். கிரைண்டரில் அரைக்கும் போது தான் நல்லா உளுந்து பொங்கி வரும். உளுத்தாப்பத்துக்கு உளுந்து பொங்கி வந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து அரைச்சிட்டு அதே கிரைண்டரில் நான் கம்பையும் அரிசியும் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரிசியும் கம்பியும் போடும்போது அதுலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதை நம்ம புளிக்கலாம் வைக்க வேணாம், உடனே நம்ம சுட்டுடலாம். இதுக்கு 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக பல்லாரி வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் இதில் கலந்துக்கிறேன். இதை உடனே நம்ம அரைச்சி நம்ம புளிக்க வைக்காமல் உடனே நம்ம சுட போகிறோம். உளுத்தாப்பம் இப்படி சுட்டால் தான் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்துக்கிறோம். உப்பு நான் மாவுலேயே சேர்த்துட்டேன். உளுந்து மாவில் சேர்த்துடாதீங்க. அரிசியை அரைக்கும் போது கம்பும் அரிசியும் அரைக்கிறோம்ல, அப்போ சேர்த்துடுங்க. உளுந்தில் சேர்ந்தால் உளுந்து வட்டி போயிடும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம உளுத்தாப்பத்தை ஊற்றிக்கலாம். நீங்கள் மொத்தமாக வேண்டாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசாக தான் ஊற்றிருக்கேன். உளுத்தாப்பம் மாதிரி நல்லா மொத்தமாக ஊற்றினாலும் புசு புசுன்னு சூப்பராக நல்லா மணமாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடும். இதில் நான் கொஞ்சம் வெங்காயத்தை மேலேயும் தூவி, பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் மேலே தூவி நான் இதில் சுட்டுருக்கேன். நான் மாவுலேயும் போட்டிருக்கேன், மேலேயும் போட்டிருக்கேன். இது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது நம்ம உளுந்து வடை சாப்பிட்றோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு சாப்பிடாத பிள்ளைங்க இதை சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கார சட்னி வேண்டாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இது செம்ம டேஸ்ட்டான சூப்பராக ஆரோக்கியத்தையும் தரும்.